வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்ட் சேவிங் டிப்ஸ் தாங்க. இதில் நம்ம பணம் கொடுத்து நகை எடுக்கிறப்பவும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்க முடியும். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கணும் அப்படின்னா கோல்டு சீட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். பட் பணம் கொடுத்து நம்ம நகை எடுத்தாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். அதுக்கான ஒரு ஸ்கீமும் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அண்ட் இந்த ஸ்கீம் எந்தெந்த கடைகளில் நமக்கு இருக்குது, இந்த மாதிரியான தகவலும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற எஃப்டிஆர்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், நிறைய கோல்ட் சேவிங் ஐடியாஸ், மணி சேவிங் சேலஞ்சஸ், இந்த மாதிரி தகவலும் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட் சேவிங் டிப்ஸ். அதாவது நம்ம பணம் கொடுத்து நகை எடுக்கும் போதும் நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி நகை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கணுன்னா ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கோல்டு சீட்டு ஸ்கீம். நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை எடுத்தோன்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் 3% பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கடைகளில் 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா 18% வேஸ்டேஜ் உள்ள நகைகள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கூடுதல் வேஸ்டேஜ் இருக்குன்னா அதை மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நகைச்சீட்டு போட்டோன்னா நமக்கு லாபம் இருக்கும். இதே பணம் கொடுத்து வாங்குறீங்க, இப்போ உங்ககிட்ட லம்சமாக ஒரு பணம் இருக்குன்னா அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம வேஸ்டேஜ் கட்டி தான் நகை வாங்க முடியும். அப்படி இருந்தாலும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த அமௌண்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஒரு சில கடைகளில் இந்த ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லலிதாவில் இந்த ஸ்கீம் இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில கடைகள் தங்கமயில், மங்களன் மங்கள், அந்த மாதிரி ஒரு சில கடைகள்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லலிதா ஜுவல்லரியில் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 மாத ஸ்கீமு. உங்ககிட்ட ஒன் டைமாக நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். லம்சமாக உங்ககிட்ட ஒரு 50,000 இருக்குது, 1,00,000 ரூபாய் இருக்குது, அதுக்கு நகை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம கட்டிட்டு 11 மாதம் கழித்து நம்ம நகை எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் கட்டுற அன்னைக்கு என்ன கிராம் அதாவது விலை இருக்கோ அந்த ரேட்டுக்கே நமக்கு கிராம் சேர்த்து அவங்க பாண்டில் எழுதி கொடுத்துருவாங்க. 11 மாதம் கழிச்சு நகை விலை ஏறி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. பிகாஸ் நம்ம டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு கிராம் ரேட் என்னவோ அதுக்கான கிராம்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் நமக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் கிடைக்கும். ஜிஎஸ்டி மட்டும் 3% நம்ம வாங்குறப்ப எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு. இதில் இப்போ நகைச்சீட்டு அப்படின்னா நம்ம நம்பி நிறைய கடைகளில் போடுறோம். ஆனால் இந்த மாதிரி அமௌண்ட் மொத்தமாக டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம எப்படி போய் பணத்தை இவ்வளோ பணத்தையும் மொத்தமாக கட்டுறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்பிக்கையான கடைகள் எதுன்னு பார்த்து அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம நகைச்சீட்டு போட்டாலுமே ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போடுறோம். 11 மாதம் நம்ம மாதம் கட்டுறோம். முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம நகை எடுக்கிறோம். நம்பிக்கையில் தான் நம்ம அந்த கடைகளில் போடுறோம். ஸோ அதே மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறப்ப வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்காக அவங்க நம்ம எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கு எவ்வளோ கிராம் ரேட்டு, இது எல்லாமே போட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு பாண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா 11 மாதம் கழிச்சு அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம நகையாக வாங்கிக்கலாம். அண்ட் இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம கட்டுற பணத்தில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். அதாவது உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 50,000 ரூபாய் கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான நகையை நம்ம வாங்கிக்கலாம். அதாவது கோல்டு ரேட் இப்போ இன்றைக்கான கோல்டு ரேட் 5,645 ரூபா அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நான் 50,000 ரூபாய் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக எனக்கு எவ்வளோ கிராம் கிடைக்கும்னா 50,000 டிவைட் பை இன்றைக்கான கோல்டு ரேட் போட்டோன்னா 8.85 கிராம் கோல்டு நமக்கு கிடைக்கும். இதை பாண்டில் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த கிராமுக்குரிய நகையை நம்ம 11 மாதம் கழித்து போய் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் எதுவும் கட்டாமல் ஜிஎஸ்டி மட்டும் 3% கட்டிட்டு நகையை எடுத்துக்கலாம்.
இதே நம்ம இந்த பணத்த ரூ. 50,000 குடுத்து இன்னைக்கே நகை வாங்குறோம் அப்படிங்கிறப்ப, 18% வேஸ்டேஜ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 9,000 நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, அப்ப அந்த பணம் வந்து நமக்கு மிச்சமாகும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கான கோல்ட் ரேட்டுக்கே நமக்கு வந்து கிராம் வந்து இது பண்ணி குடுத்துருவாங்க. 11 மாசம் கழிச்சு நமக்கு கோல்ட் ரேட் வந்து ஏறி இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஏன்னா, நம்ம இன்னைக்கான கோல்ட் ரேட்டுக்கு வந்து அவங்க போட்டு குடுத்துக்கறாங்க. ஸோ, நாளுக்கு நாள் கோல்டோட ரேட் ஏறிட்டே தான் இருக்கு. நம்ம மாச சீட்டு கட்டுறோம் அப்படின்னாலே, இன்னைக்கு கிடைக்கிற இந்த மாசம் கிடைக்கிற கோல்டு வந்து அடுத்த மாசம் கிடைக்கிறதில்ல. அத விட கம்மியா தான் கிடைக்குது. ஏன்னா, கோல்டு வந்து விலை ஏறிட்டே இருக்கு. இன்னும் நெறைய ஏறும் அப்படின்னும் நெறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ, அப்படி இருக்கிறப்ப மொத்தமா பணம் இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஸ்கீம்ல போடுறப்ப நம்ம வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி இது வந்து 11 மாசம்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நகை தேவைப்படுது அப்படின்னாலும், லலிதா ஜுவல்லரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம்ல வந்து 5 மாசத்துக்கு அப்புறத்துலேருந்தே நீங்க வந்து நகை எடுத்துக்கலாம். 5 மாசம் கழிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ்ல 5% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அதாவது 5% வேஸ்டேஜ் இருக்கிற நகை எடுத்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வேஸ்டேஜ் இருக்குன்னா, அத நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதே 6வது மாசம் எடுத்தீங்கன்னா, 6% வேஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இல்லாம நகை எடுத்துக்கலாம். 7வது மாசம்னா 7% அந்த மாதிரி இருக்கு. 11 மாசம் முடிவுல எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 100% நம்ம வேஸ்டேஜே இல்லாம நகை எடுத்துக்க முடியும். ஸோ, இதுதான் வந்து இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ற ஸ்கீமு. ஸோ, இது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் வச்சிருக்கிறீங்க அப்படின்றப்ப, நகை வந்து மொத்தமா எடுப்போம் இல்லையா? ஸோ, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து சூட் ஆகும். ஏன்னா நம்ம நகைகள் வந்து நெறைய எடுப்போம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜே வந்து எக்கச்சக்கமா போகும். அப்படி இருக்கிறவங்க இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துல கல்யாணம் பண்றோம். இல்ல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கீம்ல பணத்த டெபாசிட் பண்ணிட்டு, அந்த 11 மந்த்ஸ் கழிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமலே நகை எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ கம்பெனில போனஸ் கிடைக்குது. மொத்தமா உங்ககிட்ட ஒரு பணம் இருக்கு. அந்த பணத்த வந்து நம்ம குடுத்து நகை வாங்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டோம்னா, நம்ம 11 மாசம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கலாம். இல்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நகை இருக்கு இல்லையா? அத அடகு வச்சு, அதுலேருந்து வர பணத்துல நகை வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களும், நீங்க அந்த பணத்த வந்து கொண்டு போய் நேரா குடுத்து நகை வாங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பாதி பணம் வந்து அதாவது வேஸ்டேஜே வந்து நெறைய பணம் வந்து போயிடும். அப்படி இல்லாம இந்த மாதிரி ஸ்கீம்ல டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிறப்ப, நம்ம நகையா எடுக்கலாம் அண்ட் வேஸ்டேஜ் இல்லாமலும் எடுத்துக்கலாம். ஸோ பழைய நகைய அடகு வச்சு புது நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பா சூட் ஆகும். அண்ட் நெறைய பேர் வந்து ஏலச்சீட்டு போடுவோம் இல்லையா? ஏலச்சீட்டு, குலுக்கல் சீட்டு இந்த மாதிரி பணம் நம்ம கிடைக்குது. ஏலச்சீட்டு முடிஞ்சு இப்ப கடைசி மாசம் எடுக்கிறீங்களோ, இல்ல நடுவுல எடுக்கிறீங்களோ, நகை வாங்குறதுக்காக அந்த சீட்டு போட்டிருக்கீங்கன்னா, அத டெபாசிட் பண்றப்பவும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். இல்ல குலுக்கல் சீட்ல உங்களுக்கு நான் முன்னாடியே விழுந்துருது, லம்சம் அமௌண்ட் இருக்கு. இதுல நகை எடுக்கணும்னாலும் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா, நமக்கு இந்த வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி நகை வாங்குறவங்க இந்த ஸ்கீமில் சேரும்போது ஆடட் அட்வான்டேஜாக நமக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும். ஸோ நீங்களும் பணம் கொடுத்து நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.